ஹாய், இன்றைக்கி நம்ம லேர்ன் வித் மீ அகாடமியில் ஹெச்ஆர்எம் டாப்பிக்குள்ளார வர ட்ரைனிங் அண்ட் டெவலப்மெண்ட் டாப்பிக்கை பற்றி மட்டும்தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ட்ரைனிங் அண்ட் டெவலப்மெண்ட் இஸ் தி ஒன் ஆஃப் த மெயின் ஃபங்க்ஷன் ஆஃப் ஹியூமன் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட். ஹியூமன் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட்டில் ட்ரைனிங் அண்ட் டெவலப்மெண்ட்ற ஒரு ஃபங்க்ஷன் ரொம்ப முக்கியமான ஒரு ப்ராசஸாக இருக்குது. இந்த ட்ரைனிங் அதோட மீனிங் என்னதுன்னு பார்த்தீங்கன்னா, ரெஃபர்ஸ் டு த சிஸ்டமேட்டிக் செட்டப் வேர் எம்ப்ளாயி ஆர் இன்ஸ்ட்ரக்டட் அண்ட் taught a matter ஆஃப் டெக்னிக்கல் நாலேஜ் ரிலேட்டட் டு தேர் ஜாப். ட்ரைனிங்குன்ற ப்ராசஸ் எதுக்காக நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சிஸ்டமேட்டிக் ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸ். ஒரு எம்ப்ளாயிக்கு என்னென்ன இன்ஸ்ட்ரக்ஷன் இருக்குதுன்னு சொல்லி தருவாங்க. அண்ட் அவங்க கற்றுக்கிற விஷயம், அந்த ஜாபுக்கு ரிலேட்டடான ஒரு டெக்னிக்கல் நாலேஜ் எல்லாத்தையுமே இந்த ட்ரைனிங்குன்ற ஒரு மீனிங்குள்ளே நம்மளுக்கு வருது. இது என்னெல்லாம் ஃபோக்கஸ் பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ட்ரைனிங்கில் teaches the employee how to use the particular machine. அந்த பர்டிகுலர் மிஷினை எப்படி நம்ம யூஸ் பண்ணணும், ஆர் how to do a specific task to increase the efficiency. இப்போது மிஷினரி யூஸ் பண்ணுற ஒர்க் இல்லாமல் பட்சத்தில் இப்போது ஒரு டாஸ்க்கு நம்மளுக்குன்னு கொடுத்துருந்தாங்கன்னா, அந்த டாஸ்க்கை எஃபெக்டிவாக நம்ம எப்படி இன்க்ரீஸ் பண்ணுறது, கம்பெனியோட வெல்ஃபேருக்காகவும் அந்த ப்ராஃபிட்டபிள் மார்ஜின் ரீச் பண்ணுறதுக்காகவும் அப்படின்றத ட்ரைனிங்குன்றோட மீனிங். இப்போ வேர் டெவலப்மெண்ட். இப்போ டெவலப்மெண்ட்டோட மீனிங் என்னதுன்னு பார்த்தீங்கன்னா, இட் இஸ் ரெஃபர்ஸ் டு த ஓவரால் ஹோலிஸ்டிக் அண்ட் educational growth and maturity of people in managerial position. அதாவது ஒரு மேனேஜரல் பொசிஷனில் இருக்கிறவங்க ஒரு ஓவரால் டிபார்ட்மெண்ட்டுக்குள்ளார இருக்கிற க்ரோத்தையும் அண்ட் அவங்களோட எஜுகேஷன் க்ரோத் அண்ட் மெச்சூரிட்டி ஆஃப் பீப்புள், அங்கே ஒர்க் பண்ணுற பீப்புளோட மெச்சூரிட்டி அண்ட் மேனேஜரல் கெப்பாசிட்டி எடுத்து சொல்கிறத டெவலப்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இதோட ப்ராசஸ் என்னவா இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அண்டர் டெவலப்மெண்ட் ரிலேட்டட் டு த இன்சைட்ஸ்னால் அப்போ இருக்கிற ஒரு அனாலிட்டிக்கல் வியூன்னு சொல்லலாமே. இப்போ ஹையாக இருக்குதா, லோவாக இருக்குதா, அங்கே இருக்கிற ஆட்டிடியூட்ஸ் எப்படி இருக்குது, கம்பெனியில் ஒர்க் பண்ணுற எம்ப்ளாயோட எபிலிட்டி எந்த அளவுக்கு இன்க்ரீஸ் ஆகிருக்கு, அண்ட் அங்கே இருக்கிற ஒரு மென்டார்ஷிப் விச் இஸ் அ லீடர்ஷிப் எபிலிட்டி வெதர் இட் இஸ் டெவலப்டு ஆர் நாட், அண்ட் ஹியூமன் ரிலேஷன் ஒர்க்கர்ஸ்குள்ளார ரிலேஷன்ஷிப் குட்டாக மூவ் ஆகுதா இல்லையான்றது தான் இந்த டெவலப்மெண்ட்டோட மீனிங்குள்ளார வருது. அண்ட் போத் இப்போ ட்ரைனிங் அண்ட் டெவலப்மெண்ட் ரெண்டுத்தையும் சேர்த்து சொல்லும்போது இங்கே நம்மளோட கரண்ட்டில் நம்ம இம்ப்ரூவ் பண்ணுறது எல்லாமே அண்ட் கரண்ட்டில் நம்மளுக்கு நல்ல விதமாக அஃபெக்ட் ஆகும். அட் த சேம் டைம் ஃப்யூச்சர் பர்ஃபார்மன்ஸும் நம்மளுக்கு எம்ப்ளாயி மூலியமாக கண்டிப்பாக இன்க்ரீஸ் ஆகுன்றது தான் இந்த ட்ரைனிங் அண்ட் டெவலப்மெண்ட்டில் சொல்கிறாங்க. இவங்களோட எபிலிட்டி பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, லேர்னிங் யூஸ்வலி changing the employee attitude or increase his or her skill knowledge. அதாவது முன்னாடி சொன்ன மாதிரி ட்ரைனிங் அண்ட் டெவலப்மெண்ட் இணையும் போது அதோட சேர்ந்து நம்மளுக்கான பெனிஃபிட் கிடைக்கும். அதாவது டெவலப்மெண்ட்னா என்னது, ஒரு விஷயத்தை நம்ம எந்த அளவுக்கு ஃபார் எக்ஸாம்பிள் லீடர்ஷிப்பாக ஹியூமன் ரிலேஷன்ஸை நம்மளுக்கு எங்கே லேக் ஆனால் கூடி இந்த ட்ரைனிங்கை வச்சு நம்மளால் அப்ஸ்கேல் பண்ண முடியும், அதை சரி பண்ண முடியும்னு சொல்கிறாங்க. ஸோ ஒன்லி ஹெச்ஆர்எம்மில் ட்ரைனிங் அண்ட் டெவலப்மெண்ட் ரொம்ப முக்கியமான ஃபங்க்ஷனாக இருக்குது. ட்ரைனிங்கோட ஆப்ஜெக்டிவ்ஸ் என்னென்னு பார்க்கலாம் ஒன் பை ஒன். இதோட ஆப்ஜெக்டிவ்ஸ் என்னதுன்னு பார்த்தீங்கன்னா, டு இன்க்ரீஸ் த நாலேஜ் ஆஃப் ஒர்க்கர் இன் டூயிங் ஸ்பெசிஃபிக் ஜாப். அதாவது இந்த ட்ரைனிங்குன்ற ப்ராசஸ் அப்போது அந்த ஜாபுக்கு ஏற்ற மாதிரியான நாலேஜை ஒர்க்கருக்கு ரொம்ப இன்க்ரீஸ் இன் லெவல் அவங்கள நல்ல விதத்தில் அவங்களுக்கு ட்ரைனிங் கொடுப்பாங்க. அதனால அந்த ஜாபுக்கான நாலேஜ் அவங்கக்கிட்ட கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். To impart a new skill among the workers systematically and that they learn quickly. ஒரு புது விதமான ஸ்கில்லை ஒர்க்கருக்கு சிஸ்டமேட்டிக்லி நம்ம சொல்லித்தரும்போது அந்த விஷயத்தை அவங்க சீக்கிரமாக புரிஞ்சிக்க அவங்களால முடியும். through the training process to bring about changes in the attitude of the workers
டுவோர்ட்ஸ் அ ஃபெல்லோ ஒர்க்கர்ஸ், சூப்பர்வைசர் அண்ட் த ஆர்கனைசேஷன். அதாவது இந்த ட்ரைனிங்கில் ஒரு சில விதமான சேஞ்சஸ் நடக்கும்போது அந்த ஒர்க்கர் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கான சூப்பர்வைசர்கிட்டையா இருக்கட்டும், அவங்கக்கிட்ட இருக்கிற ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கிற ஒரு சீனியர் ஒர்க்கர்ஸாக இருக்கலாம், இல்லை ஆர்கனைசேஷனுக்கு ஒரு பாசிட்டிவ் லெவல் ஆஃப் சேஞ்சஸ் வந்து நம்ம நல்லாவே பார்க்க முடியும் த்ரூ த ட்ரைனிங் ப்ராசஸ் டு இம்ப்ரூவ் த ஓவரால் பர்ஃபார்மன்ஸ் ஆஃப் அன் ஆர்கனைசேஷன். நம்ம ட்ரைனிங் எந்த அளவுக்கு நம்ம குட்டாக கொடுக்குறோமோ அந்த அளவுக்கு வந்து ஓவரால் பர்ஃபார்மன்ஸ் ஆஃப் ஆர்கனைசேஷனும் கலெக்டிவ்லி இன்க்ரீஸ் ஆகும். டு மேக் த ஒர்க்கர்ஸ் ஹேண்டில் மெட்டீரியல்ஸ், மெஷின் அண்ட் த எக்யூப்மெண்ட்ஸ் எஃபெக்டிவ்லி, thus டு செக் த வேஸ்டேஜ் ஆஃப் டைம் அண்ட் ரிசோர்ஸஸ். ஒர்க்கர் வந்து எந்த அளவுக்கு அவங்க மெட்டீரியல் ஹேண்டில் பண்ணுற விதமாக இருக்கட்டும், அதாவது அது மென்னாகவும் இருக்கலாம், மெட்டீரியல், மிஷினரி, யூஸ் பண்ணுற எக்யூப்மெண்ட்ஸ் எந்த அளவுக்கு வந்து சேஃப்டியாக ஹேண்டில் பண்ணுறாங்களோ வித்தவுட் எனி கம்மிங் வேஸ்டேஜ் இல்லாமல் நம்ம வந்து பண்ணும்போது அந்த ரிசோர்ஸஸும் நம்மளுக்கு சேவ் ஆகும். அட் த சேம் டைம் ட்ரைனிங் ப்ராசஸில் இது நம்மளுக்கு சொல்லித்தரும்போது இன் ஒர்க்கிங் டைம் அப்போது அதோட சொல்லித்தர டைம் வந்து நம்மளுக்கு ரெடியூஸ் ஆகும். த்ரூ நம்ம ட்ரைனிங் ப்ராசஸ்லேயே ஃபஸ்ட்டே இது எல்லாத்தையும் சொல்லித்தரும்போது இது பர்ஃபார்மன்ஸ் பேஸிஸில் வரும்போது அது எல்லாத்தையும் நம்மளால் தவிர்க்க முடியும். To reduce the number of accidents by providing the safety training to worker. முன்னாடி சொன்ன மாதிரியே தான் எப்படி ஒரு பொருளை நம்ம நீட்டாக ஹேண்டில் பண்ணுறதுன்றத ட்ரைனிங் ப்ராசஸ்லேயே தெரியும் போது அட் த சேம் டைம் நம்ம கூட இருக்கிற மெம்பர்ஸாக இருக்கலாம், இல்லை யூஸ் பண்ணுற மெஷினாக இருக்கலாம், அதை நம்ம கரெக்டாக ஹேண்டில் பண்ணுற விதத்தில் ஃப்யூச்சரில் நம்மளுக்கு வர வேண்டிய ஆக்சிடெண்ட்ஸும் நம்மளுக்கு வந்து குறையும் அண்ட் சேஃப்டி ரிலேட்டட் ஆப்ஜெக்டிவ்ஸும் நம்மளுக்கு வந்து ட்ரைனிங் அப்போவே ஒர்க்கர்ஸ்க்கு சொல்லி தந்துடுவாங்க. அதனால் இது நம்மளுக்கு ஃப்யூச்சரில் வர ரிஸ்க்கை வந்து ரெடியூஸ் பண்ணும். டு ப்ரிப்பேர் த ஒர்க்கர் ஃபார் த ஹை ஜாப். அதாவது ட்ரைனிங் நம்ம ப்ராப்பராக கொடுக்கும்போது அதில் ஒர்க் பண்ணுற எம்ப்ளாயீஸ் ஸ்டெப் பை ஸ்டெப் இன்க்ரீஸ் ஆகும்போது அவங்களோட ஹையர் லெவல் ஆஃப் ஜாப் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. அட் த சேம் டைம் இந்த ட்ரைனிங் வந்து அவங்கள ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கான ஒரு மெயின் ஆப்ஜெக்டிவ்ஸாக இருக்குது இன் தேர் ஒர்க். இதில் வந்து மெத்தட்ஸ் ஆஃப் ட்ரைனிங் இருக்குது. ஒன்று வந்து ஆன் த ஜாப் ட்ரைனிங். ஆன் த ஜாப் ட்ரைனிங் இஸ் கன்சிடர்ட் அஸ் அ மோஸ்ட் எஃபெக்டிவ்லி மெத்தட் ஆஃப் ட்ரைனிங். ஆப்ரேட்டிவ் பர்சனல், அதாவது இது வந்து பர்சனலான ஒரு மோஸ்ட் எஃபெக்டிவ், ரொம்ப ஈஸியானது, அவங்களுக்கு ஈஸியாக புரிகிற மாதிரியான விஷயங்கள் கொடுக்கறதா இந்த ஆன் த ஜாப் ட்ரைனிங். அதாவது அங்கே இருக்கிற இடத்துலையே ட்ரைனிங் ஒர்க் ஸ்பேஸ்லேயே வந்து கொடுப்பாங்க. அதுதான் இந்த நம்ம இப்போ எங்கே வேலை செய்கிறோமோ அந்த இடத்துலையே நம்மளுக்கு ட்ரைனிங் கொடுத்து அந்த இடத்துலையே ஒர்க் பண்ணும்போது we can easily understand the work quickly இல்லையா. அதுதான் வந்து ஆன் த ஜாப் ட்ரைனிங்கில் சொல்கிறாங்க. அண்டர் திஸ் மெத்தட் the worker is given a training at the ஒர்க் ஸ்பேஸ் வேலை செய்கிற இடத்துலேயே வந்து ஒர்க் ஸ்பேஸ்லேயே நம்மளுக்கு ட்ரைனிங்கே கொடுத்துருவாங்க. அவங்க யார் மூலியமான்னு பார்த்தீங்கன்னா பை த சூப்பர்வைசர் மூலிமா அப்பப்போ என்னென்ன ஒர்க் இருக்குதோ அதை ஈஸியாக அவங்க சொல்லி தந்துடுவாங்க. அதை நம்ம பிக்கப் பண்ணிக்கலாம். இன் அதர் வேர்ட்ஸ் ஒர்க்கர் லேர்ன் இன் த ஆக்சுவல் ஒர்க் என்விரான்மெண்ட். அந்த சுற்றுச்சூழலையே இறங்கி ஒர்க் பண்ணுறதா இந்த ஆன் த ஜாப் ட்ரைனிங். இதில் வந்து கோச்சிங் வந்து கொடுப்பாங்க. இது எப்படின்னு பார்த்தீங்கன்னா சூப்பர்வைசர் தான் மெயின்லி எல்லா விதமான அந்த ஜாப் ரிலேட்டட் நாலேஜாக இருக்கட்டும், ஸ்கில்லு, அது எல்லாத்தையுமே அவங்க சபார்டினேட்ஸ்னால் ஒர்க்கர்ஸ்க்கு வந்து இவங்க சொல்லி தருவாங்க. இட் இஸ் லைக் அ கோச்சிங் ஆர் இன்ஸ்ட்ரக்டிங். அந்த ஜாப் பற்றின அந்த வேலை பற்றின ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸு, ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸ்ஸு எப்படி பண்ணணும், அதே மாதிரி அதோட மெத்தட்ஸ் என்னது அப்படின்றத முழுக்க சூப்பர்வைசர் தான் இல்லை ஹேண்டில் பண்ணிப்பாங்க. இந்த டைம் எல்லாத்தையுமே வந்து சூப்பர்வைசர் அவங்க சபார்டினேட்ஸ்க்கு வந்து சொல்லி தருவாங்க. இதுதான் வந்து கோச்சிங். அண்டர் ஸ்டடினா சூப்பர்வைசர் வந்து ட்ரைனிங் வந்து சபார்டினேட்ஸ்க்கு கொடுத்துருவாங்க. அதிலிருந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அசிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணுவாங்க. த சபார்டினேட்ஸ் லேர்ன்ஸ் த்ரூ த எக்ஸ்பீரியன்ஸ். அவங்க சொல்லி தந்ததுக்கப்புறம் அதுலேருந்து நம்ம கற்றுக்கிற எக்ஸ்பீரியன்ஸ் மூலிமா அண்ட் அப்சர்வேஷன், அவங்க சொல்லித்தரும்போது பார்த்து கற்றுக்கிறது அந்த மாதிரி விஷயம் இருக்குது இல்லையா. இப்போ ஒரு பர்சன் இருக்கிறாங்கன்னா அவங்க வாயில் சொல்லுவாங்க, பட் when we are doing that experiencing that work, அது மூலிமா வர்றது தான் இந்த அண்டர் ஸ்டடி மெத்தட் அப்படின்னு சொல்லுவாங்க.
ஏதாவது பார்த்தீங்கன்னா இல்லை சப்பார்டினேட் அவங்களே அஷ்யூம் பண்ணி அவங்களே அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்து சூப்பர்வைஸரோட ஜாபை வந்து அப்சர்வ் பண்ணி அந்த வேலையை வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி பண்ணுறதா இந்த அண்டர்ஸ்டடி ப்ராசஸில் வருது. பொசிஷன் ஜாப் ரொட்டேஷன், அதாவது இந்த பொசிஷன் ஜாப் ரொட்டேஷனை நம்ம தனித்தனியாக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பொசிஷனில் வந்து என்ன பர்பஸாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, பொசிஷன் ரொட்டேஷன் இஸ் அ போர்டன் லைக் த பேக்ரவுண்ட் ஆஃப் அ ட்ரைனிங் வேரியஸ் பொசிஷன். அதாவது நம்மளை ஒரே பொசிஷனில் இருக்க விட மாட்டாங்க. தே யூஸ் டு ரொட்டேட். இப்போ நம்ம வந்து ஃபினான்ஸ் டீமில் இருப்போம், நெக்ஸ்ட் வந்து மார்க்கெட்டிங் டீமில் இருப்போம். அந்த மாதிரி ஒரு ஜாப் ரொட்டேஷன் வந்து ட்ரைனிங்க்கு கொடுத்துட்டே இருப்பாங்க பீரியோடிக்கல் வேஸில். அதனால அவங்க ஜாப் டு ஜாப் வந்து ஈஸியாக வந்து சீக்கிங் பண்ணிக்கலாம் ஒரே ஜாபில் இல்லாமல். அவங்க வந்து நிறையா பேக்ரவுண்டில் மாறும்போது அவங்க டிஃப்ரெண்ட் லெவல்ஸ் ஆஃப் ஜாபையும் வந்து அவங்க தெரிஞ்சுப்பாங்க த்ரூ தர் பொசிஷன் ஆர் அ ஜாப் ரொட்டேஷன். இதில் வந்து ஒன் ஜாப் டு அனதர் ஷுட் நாட் பி டன் ஃப்ரீக்வெண்ட்லி. அதாவது இந்த எம்ப்ளாய்க்கு ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கிறதுக்கான டைம் தரணும். எடுத்தோடனே டக்குன்னு பீரியோடிக்கலி அவங்க புரிஞ்சுக்கிறதுக்குள்ளாரையே வேறு இதில் மாற்றக்கூடாது. சர்டைன் பீரியட் இருக்கும். அந்த பீரியடுக்கு ஏற்ற மாதிரி தான் பொசிஷனை வந்து இவங்க மாற்றுவாங்களே தவிர அடிக்கடி மாற்ற மாட்டாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சஃபிஷியண்ட்டான ஒரு பீரியட் எடுத்து தான் அந்த ஃபுல் நாலேஜும் அந்த ஜாபை பற்றி சொல்லி தந்ததுக்கப்புறம் தான் வேறு பொசிஷனுக்கு அந்த ட்ரைனிங்கை வந்து மாற்றுவாங்க. அதுக்கப்புறம் வந்து அப்ரெண்டிஸ்ஷிப் ட்ரைனிங். இந்த ட்ரைனிங் வந்து பார்த்திங்கன்னா பீப்புள் வந்து அவங்களோட ஸ்கில்லை எல்லாத்தையுமே வந்து ஒர்க்கர்ஸ்க்கு சொல்லி தருவாங்க. இது வந்து ஒரு ஃபார்மல் லெவல் ஆஃப் லேர்னிங் அப்படின்னு வந்து சொல்லலாம். இது வந்து லாங் டேர்ம் ட்ரைனிங் ப்ராசஸாக எடுத்துப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு சில கம்பெனியில் பார்த்திங்கன்னா 3 month வந்து சேலரி இருக்காது. பட் யூ கேன் லேர்ன் ஃப்ரம் தேர் கம்பெனி இல்லையா, அதுதான் வந்து இந்த அப்ரெண்டிஸ்ஷிப் ட்ரைனிங்கில் இருக்கும். we will not have some companies வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெனி அமௌண்ட் கொடுப்பாங்க. பட் சம் கம்பெனிஸ் 3 monthக்கு வந்து நீங்கள் ட்ரைனிங் இருக்கும். அதுக்கப்புறம் அதுலேருந்து வைக்கிற ஒரு டெஸ்ட்லேருந்து we may go through the சேலரி லெவல் ஆஃப் ஒர்க் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, இது வந்து இதுக்குள்ளார இருக்கும். பட் இந்த அப்ரெண்டிஸ்ஷிப் ட்ரைனிங்கில் வந்து மோஸ்ட் ஆஃப் தட் சூப்பர்வைசர் தான் வந்து மாஸ்டர் கிராஃப்ட் மேனாக இருப்பாங்க. நம்மளுக்கு வந்து சொல்லித்தரதாக இருக்கட்டும், 3 மாதத்துக்கான எல்லா ஒர்க்குமே இவங்க நின்று நம்மளை கண்காணிச்சிட்டே இருப்பாங்க. நம்ம பெர்ஃபார்மன்ஸ் எல்லாத்தையுமே ஒவ்வொன்றத்தையும் நோட் பண்ணி 3 monthக்கு மேலே வந்து, அதாவது ஒரு எக்ஸாம்பிளுக்கு தான் சொல்கிற 3 month நம்ம ஒர்க்கை வச்சு they will notify our qualification. அதுக்கப்புறம் இன்ஃபார்மல் லேர்னிங்னா பார்த்திங்கன்னா சர்வை ஃப்ரம் த அமெரிக்கன் சொசைட்டி ஃபார் த ட்ரைனிங் அண்ட் டெவலப்மெண்ட் estimated that 18% of what employee learn a job they learn through the informal mean. அதாவது அமெரிக்கன் சொசைட்டியில் ஒரு சர்வை எடுத்திருக்காங்க இந்த இன்ஃபார்மல் லேர்னிங் பற்றி. அதாவது மோஸ்ட் ஆஃப் த எம்ப்ளாயீஸ் வந்து 18% ஆஃப் எம்ப்ளாயீஸ் வந்து ஜாபை எப்படி தெரிஞ்சுக்கிறாங்கன்னா த்ரூ த இன்ஃபார்மல் லேர்னிங் மூலிமா தான் அவங்க வந்து இதுதான் வேலை அப்படின்றதே தெரிஞ்சுக்கிறாங்களாமா. அதாவது இது என்ன இன்க்ளூட் பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா பெர்ஃபார்மிங் தேர் ஜாப் வைல் இன்ட்ராக்டிங் எவ்ரிடே வித் தேர் கொலீக்ஸ். அதாவது அவங்க கூட ஒர்க் பண்ணுறவங்க மூலியமாகவே அது என்ன வேலை அப்படின்றத அவங்களே லேர்ன் பண்ணிக்கிறாங்களாமா வித்தவுட் எனி ட்ரைனிங் அண்ட் டெவலப்மெண்ட் கிவன் பை த ஆர்கனைசேஷன். மோஸ்ட் ஆஃப் த அமெரிக்கன் சொசைட்டி சர்வையில் 80% ஆஃப் எம்ப்ளாயி அவங்களே ஒர்க்குக்கு வந்து அவங்களே என்னதுன்னு கண்டுபிடிச்சி அவங்களே வந்து அந்த ஒர்க்குக்கு தகுந்தமாதிரி அடாப்ட் ஆகி ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க த்ரூ த இன்ஃபார்மல் லேர்னிங். ஜாப் இன்ஸ்ட்ரக்ஷன் லேர்னிங்னா இட் இஸ் லைக் பார்ட் ஆஃப் ஜாப். இது வந்து பார்த்திங்கன்னா there is a sequence of steps that can be best learned step by ஸ்டெப்பாக வந்து இதில் வந்து லேர்ன் பண்ணுவாங்க. அதாவது இந்த ட்ரைனிங் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஸ்டெப், செகண்ட் ஸ்டெப் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு ஸ்டெப்பாக வந்து கொண்டு போவாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதுதான் வந்து ஜாப் இன்ஸ்ட்ரக்ஷன் ட்ரைனிங்கு. இது வந்து ஜெட்டுன்னு சொல்லுவாங்க. ஃபஸ்ட்டு லிஸ்ட்டு த ஜாபோட ரெக்குவயர்மெண்ட்ஸ் என்னது, இந்த பேப்பர் ஒர்க் என்னது, அதுக்கப்புறம் அவங்களோட ஃபிசிக்கல் ஸ்ட்ரென்த் கரெக்டாக இருக்குதா இல்லையா, நாலேஜ் லெவலு, டெஸ்ட் லெவல், அந்த மாதிரி ஒவ்வொன்றா வந்து கொண்டு போகிறது தான் இந்த ஜாப் இன்ஸ்ட்ரக்ஷன் ட்ரைனிங்குள்ளார வந்து அடங்கும். கடைசியாக வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா ஆஃப் த ஜாப் ட்ரைனிங்.
மெத்தட் ஆஃப் ட்ரைனிங் அண்ட் டெவலப்மெண்ட்டுக்குள்ளார நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஆஃப் த ஜாப் ட்ரைனிங்கில் என்னதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம முன்னாடி பார்த்தது ஒரு கம்பெனிக்குள்ளார நடக்கும். பட் நம்ம இப்போ வந்து ட்ரைனிங் வந்து ஒரு ஸ்பெசிஃபிக் பீரியட் ஆஃப் டைமு அவே ஃப்ரம் த ஒர்க் பிளேஸில் இல்லாமல் வெளியில் போய் கற்றுக்கிறத வந்து ஆஃப் த ஜாப் ட்ரைனிங்னு சொல்லுவாங்க. இது வந்து நம்ம நாலேஜ் அண்டு ஸ்கில்லை வந்து பேஸ் பண்ணி தான் இந்த ஜாப் வந்து நம்ம பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த ஒர்க்கர்ஸ்லாம் வந்து மெயின்லி பார்த்திங்கன்னா ஃப்ரீ ஆஃப் டென்ஷன் ஆஃப் ஒர்க், தென் தே ஆர் லேர்னிங். அவங்க கற்றுக்கிற விஷயத்தை விட அவங்க வந்து இதில் ஒரு ஃப்ரீ ஆஃப் லேர்னிங் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கும். பொது வெளியில் நம்ம கற்றுக்கும் போது இட் வில் பி ஈஸி ஃபார் தெம் டு அண்டர்ஸ்டாண்ட் தோஸ் ட்ரைனிங் அண்ட் டெவலப்மெண்ட் செக்ஷன் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஸ்பெசிஃபிக் லெக்சர் கம் டிஸ்கஷன், அதாவது இந்த ட்ரைனிங்கில் வந்து ஸ்பெஷல் லெக்சர் இஸ் ஆல்சோ நோன் அஸ் அ கிளாஸ் ரூம் ட்ரைனிங். இதில் வந்து கிளாஸ் ரூம் ட்ரைனிங் தான் வந்து சிம்பிள் அண்ட் ஈஸியாக சொல்கிறாங்க. பிகாஸ் இதில் வந்து இம்பார்ட்டிங் நாலேஜ் தென் த ஸ்கில். இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட நாலேஜ், நம்ம என்ன படிச்சிருக்கிறோமோ அதை வந்து அவ்வளோக்கு வந்து கான்செப்ஷுவலைஸாக எடுக்காமல் நம்மக்கிட்ட இருக்க திறமை என்னதுன்றத லைக் லெக்சர்ஸ் மூலிமா அவங்க வந்து ஈஸியாக வந்து தெரிஞ்சுக்க முடியும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அண்ட் எக்ஸிக்யூஷன் ஆஃப் த, அதாவது ஒரு சில ஆர்கனைசேஷனில் அது வந்து கரெக்டாக இருக்கும். ஸ்பெசிஃபிக் ஒர்க்கலைசேஷன், ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சில கம்பெனியில் அது வேறு பெஸ்ட் இன் ப்ரெசன்டேஷன் ஸ்கில், கம்யூனிகேஷன் ஸ்கில் எல்லாம் எதிர்பார்ப்பாங்களே, அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்குலாம் இந்த ஸ்பெஷல் லெக்சர் கம் டிஸ்கஷன் ட்ரைனிங் மெத்தட் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ப்ரோக்ராம்டு லேர்னிங்னு என்னதுன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஸ்டெப் பை ஸ்டெப் லேர்னிங்காக தான் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்னதுன்னு பார்த்தீங்கன்னா, செல்ஃப் லேர்னிங் மெத்தட் தட் கன்சிஸ்ட் ஆஃப் 3 parts. செல்ஃப் லேர்னிங்கே வந்து இங்கே 3 வகையாக எடுத்துக்கிறாங்க இன் ப்ரோக்ராம்டு லேர்னிங். ஃபஸ்ட்டு வந்து ப்ரெசென்டிங் த கொஷின், ஃபேக்ட்ஸ் ஆர் ப்ராப்ளம் டு த லேர்னர். அதாவது என்ன கொஷின் இருக்குது, அதனால என்னென்ன விதமான ஃபேக்ட்ஸ் இருக்குது, அதனால வர ப்ராப்ளம்ஸ் என்னதுன்றதை ஃபஸ்ட்டு நம்ம வந்து கண்டுபிடிக்கணும். ஃபஸ்ட்டு வந்து கொஷின் எதனால் அரைஸ் ஆகுது, அந்த கொஷினில் இருக்கிற உண்மைத்தன்மை என்னது, அது மட்டும் இல்லாமல் அந்த உண்மைத்தன்மையிலையுமே என்ன ப்ராப்ளம் இருக்குதுன்றதை நம்ம ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும். அண்ட் த நெக்ஸ்ட் ஸ்டெப் இஸ் த பர்சன் டு ரெஸ்பாண்ட். அந்த கொஷின், ப்ராப்ளம், உண்மைத்தன்மைக்கான ஆன்சரை நம்ம வந்து கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும். அண்ட் அதுலேருந்து வர அக்யூரசி ஆஃப் ஆன்சரை நம்ம வந்து ஃபீட்பேக் மூலிமா நம்ம வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ உங்களுக்கு ஒரு ப்ராடக்ட் ஒன்று கொடுத்துட்டாங்கன்னா, ஏன் இந்த ப்ராடக்ட் வாங்குகிறாங்க, இந்த ப்ராடக்டோட டிஸ்அட்வான்டேஜ் என்ன, எத்தனை பேர் வாங்குகிறாங்க, ஏன் வாங்குறதில்ல, நல்லதாக இருந்தாலும் ஏது நல்லதாக இருக்குது, அது மட்டும் இல்லாமல் இந்த ப்ராடக்ட் வாங்குறதுனால என்ன நல்லது இருக்குது அப்படின்ற ஒரு அக்யூரசி ரேட். ஃபார் எக்ஸாம்பிளுக்காக தான் அதை நான் சொல்லியிருக்கிறேன். தேர் ஆர் மோர் எக்ஸாம்பிள்ஸ் லைக் திஸ். அதோட எரர்ஸ் எல்லாத்தையுமே நம்ம வந்து ஈஸியாகலேருந்து நம்ம கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. இட் இஸ் அ ப்ரோக்ராம்டு லேர்னிங். அதுக்கப்புறம் பிஹேவியரல் மாடலிங்னா, அதாவது இந்த ட்ரைனிங்கில் வந்து அந்த ட்ரைனரு ஃபஸ்ட்டு ஷோ த குட் மேனேஜ்மெண்ட் டெக்னிக் இந்த ஃபேர்ம். அந்த ஃபேர்மில் இருக்கிற ஒரு மேனேஜ்மெண்ட் டெக்னிக் என்னது, அவங்களோட பிஹேவியரல் ஸ்கில் என்னது, அவங்களோட ரோல் என்னவாக இருக்குது, அவங்க சுச்சுவேஷன் எப்படி இருக்குது, அண்ட் அதில் இருக்கிற சுச்சுவேஷன் எப்படி ஓவர் கம் பண்ணி அதுக்கான ஆன்சரை வந்து எந்த விதத்தில் அந்த எம்ப்ளாயி கொடுக்குறாங்கன்ற திறமையை வச்சு மட்டும் பேஸ் பண்ணி எடுக்கிறது தான் இந்த பிஹேவியரல் மாடலிங். அண்ட் வெசிட்டபிள் ட்ரைனிங் அப்படின்னு என்னதுன்னு பார்த்தீங்கன்னா, த ட்ரைனிங் இஸ் லேர்ன் அஸ் அ ஆக்சுவல் ஆர் stimulate the equipments but or trained of the job. அதாவது இந்த ட்ரைனிங்கில் வந்து பார்த்திங்கன்னா இது ரொம்ப காஸ்ட்லின்னு நம்மளால் சொல்ல முடியும். பிகாஸ் நம்ம அவங்களோட ஸ்கில் பேஸை வச்சு அந்த இடத்துலையே அதுக்கான ஒர்க்கை வந்து பண்ணி வைக்கிற மாதிரின்னு வச்சுக்கோங்களே. இது டேஞ்சராக கூடிய அமையலாம் அப்படின்ற ஒரு வாய்ப்புகள் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு சிம்பிளாக புரிய வைக்கணுன்னா, இப்போது
தனுஷ் ஒரு படத்தில் வந்து நடிச்சிருப்பார். அதில் வந்து லைட்டாக ஒரு சின்ன கோடிங் வந்து எரர் ஆனனால எல்லா கம்ப்யூட்டரும் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே ஃப்ளாஷ் ஆயிரும். அவர் ஒருத்தர் ஏன்னு சொன்னால் பெரிய பெரிய கம்பெனிஸ்லலாம் எல்லாமே ஒரே இடத்துல லிங்க் ஆகிருக்கும். யாரோ ஒருத்தர் தப்பு பண்ணாலுமே எல்லாமே அப்படியே ஃப்ளாஷ் அவுட் ஆயிரும். ஸோ அந்த மாதிரி டைமில் அது காஸ்ட்லியான ஒரு விஷயம். அதை ரிப்பேர் பண்ணாலும் டேஞ்சரஸாகவும் முடியறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது இல்லையா? அந்த மூவி பேர் என்ன கரெக்டாக தெரியல. பட் அந்த மாதிரியான விளைவுகளும் இருக்குது. அட் த சேம் டைம் அவங்களோட நாலேஜ் எந்த லெவலுக்கு இருக்குது, தே வேர் குட் அட் திறமையை வச்சும் அவங்க நாலேஜை வச்சும் தேர்ந்தெடுக்கிறதா இந்த வெசிட்டபிள் ட்ரைனிங்கு. கான்ஃபரன்ஸ் ட்ரைனிங்னு எதுன்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் லைக் அ குரூப் மீட்டிங். நம்ம காலேஜஸ்லாம் வைப்பாங்க இல்லையா, ஹோல் டேபிள் கான்ஃபரன்ஸ் மாதிரி இருக்கும். ஒன்றா வந்து நிறையா இன்டர்வியூவர் இருப்பாங்க. ஒரு இன்டர்வியூ மட்டும் போய் ஆன்சர் பண்ணுற மாதிரி இருக்கும். இல்லைன்னா நிறைய இன்டர்வியூ இருப்பாங்க. ஒன் ஆர் 2 இன்டர்வியூவர் போய் கொஷின் கேட்குற மாதிரி இருக்கும் இல்லையா? இதுதான் வந்து கான்ஃபரன்ஸ் ட்ரைனிங்கில் வந்து நடக்கும். குரூப் மீட்டிங் கண்டக்டட் அக்கார்டிங் டு அன் ஆர்கனைஸ்டு பிளான். அதுவும் அவங்க வந்து ஆர்கனைஸ்டு பிளானை வச்சு தான் இவங்க வந்து எக்ஸிக்யூட் பண்ணுவாங்க. இங்கே நம்ம வந்து பேசி நம்மளோட திறமையை வந்து காமிக்கிற மாதிரி இருக்கும். அட் த சேம் டைம் ஆஸ் அ எம்ப்ளாயியாக இருந்தோன்னா அதே மாதிரி வீடியோ கான்ஃபரன்ஸ் மூலியமாகவும் இப்போ நிறைய பேர் வந்து பண்ணிகிட்ருக்காங்க டியூ டு த டிஸ்டன்ஸ் ஆஃப் ஒர்க்ஸ் பிளேஸாக இருக்கிறனால. இப்போ அது ரொம்ப ஈஸியாக இருக்குது. வீடியோ கான்ஃபரன்ஸ் மூலிமா வந்து சேட்டலைட்ஸ் மூலியமாகவே நம்ம ஈஸியாக நம்மளால் ட்ரைனிங் வந்து இப்போ நடத்த முடியும்னு சொல்கிறாங்க த்ரூ த கான்ஃபரன்ஸ் ட்ரைனிங். ஒர்க் ஷாப் ட்ரைனிங்னா இந்த ட்ரைனிங் ஒர்க் ஷாப் இஸ் அ டைப் ஆஃப் இன்ட்ராக்டிவ் training where participants carry out a number of ட்ரைனிங் ஆக்டிவிட்டீஸ். அதாவது இந்த ஒர்க் ஷாப்புன்னு பார்த்திங்கன்னா நிறைய விதமான ஐடியாஸ் வச்சுருப்பாங்க. 1 or 2 கிடையாது. அவங்க நிறையா விதமான கம்பெனிஸ் வருவாங்க. அவங்க அந்த ப்ராஜெக்டை வியூ பண்ணி அந்த ஒர்க் ஷாப்பில் அவங்க கம்பெனிக்கு ஏற்ற மாதிரியான ப்ராஜெக்டை வந்து அவங்க ஈஸியாக வந்து ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். அதில் இருக்கிற கேள்விகள் அவங்களுக்கும் வந்து லிங்க் ஆகுதா அப்படின்ற லெக்சர்ஸ் அவங்க கொடுக்குற ப்ரெசன்டேஷன்ஸ் மூலியமாகவே அந்த ஒர்க் ஷாப்பில் they can have the persons and grab the employees easily through the workshop. See you in the next video. இதை மறக்காமல் லைக் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு நிறைய சாப்டர்ஸ் அண்ட் டாபிக் வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த டாப்பிக்கில் இப்போ நடத்தின டாப்பிக்கில் ஏதாவது டவுட் இருந்தாலும் ப்ளீஸ் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் உங்களோட கொஷின்ஸை வந்து சொல்லுங்கள். I am ready to answer all your questions. Thank you for watching this video.